ஹலோ குட்டீஸ், ஒரு சூப்பரான கதை விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப புத்திசாலியான தெனாலிராமனை பத்தின ஒரு செம்ம ஜாலியான கதைய பார்க்க போறோம். ஒரு குதிரை, ஒரு குட்டி பூனை, அப்புறம் நம்ம தெனாலியோட புத்திசாலித்தனம், இது மூணும் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய மேஜிக்க பண்ணுதுன்னு தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு சின்னஞ்சிறு குட்டி பூனைய வச்சு மலை அளவு பெரிய பிரச்சனைய உங்களால எப்பவாவது தீர்க்க முடியுமா? என்னது, முடியாதா? ஆனா நம்ம கதையில இந்த சின்ன பூனையை எப்படி ஒரு பெரிய ஹீரோவா மாறி எல்லாத்தையும் காப்பாத்துதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். பகுதி 1, தெனாலிக்கு உதவி தேவை. சரி வாங்க, நம்ம ஹீரோக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு இப்ப பாப்போம். ஒரு முறை பாவம் நம்ம தெனாலிராமனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அவரை பார்க்க வந்த வைத்தியரும் இத குணமாக்க நிறைய காசாகுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தெனாலி கிட்டயும் அந்த பெரிய செலவை சமாளிக்க சுத்தமா காசே இல்ல. பாக்கெட்ல ஒரு சின்ன காசு கூட இல்லன்னா அது எவ்ளோ பெரிய கஷ்டம் இல்லையா? உடம்பு சரியாகணுமே, அதுக்காக தெனாலி என்ன பண்றார் தெரியுமா? அந்த ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுக்கற ஒரு சேட் கிட்ட போய் நிக்கறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா நாங்குறாரு. பணத்தை எப்படி திருப்பி தருவாயின்னு அந்த சேட் கேட்டப்போ, என்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு சூப்பரான அரேபிய குதிரை இருக்கு, நான் குணமானதும் அதை விற்று உங்க பணத்தை திருப்பி தர்றேன் அப்படின்னு தெனாலி சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. பகுதி 2, பணத்தை திருப்பிக் கொடுக்கும் நேரம். மாசங்கள் ஓடிடுச்சு. தெனாலி இப்போ சூப்பரா குணமாயிட்டார். ஆனா அந்த பேராசை படிச்ச சேட் இப்போ என்ன பண்றாருன்னு பாக்கலாமா? பல மாசங்கள் ஆன பின்பும் பணம் வராததால திடீர்னு ஒரு நாள் அந்த சேட்டு நேரா தெனாலிராமன் வீட்டுக்கே வந்துட்டார். கதவு படபடன்னு தட்டி, என்னப்பா, உடம்பு சரியானதும் குதிரைய விட்டு பணம் தரேன்னு சொன்னியே, எங்க என் பணம்? மரியாதையா இப்பவே பணத்தை கொடு அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்தினார். அநியாயமா வட்டி வாங்குற இந்த பேராசைக்கார சேட்டுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு தெனாலி அப்பவே மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டார். குட்டீஸ், இங்க நான் கொஞ்ச நேரம் நிறுத்த போறேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். தங்கிட்ட இருக்கிற ஒரு குதிரையையும் சம்பந்தமே இல்லாத ஒரு குட்டி பூனையையும் வச்சுக்கிட்டு தெனாலிராமன் எப்படி அந்த பணத்தை திருப்பி கொடுப்பா? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சத்தமா சொல்லுங்க பாப்போம். என்ன யோசிச்சிட்டீங்களா? வாங்க, அவர் என்ன செம்ம பிரில்லியண்டான வேலை செஞ்சார்னு பாப்போம். பகுதி 3, பரபரப்பான மக்கள் கூட்டம் நிறைந்த சந்தை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தெனாலி அந்த சாட் கிட்ட, சரி குதிரைய வித்து பணம் தர என் கூடவே வான்னு சொல்லிட்டு கிளம்புறார். சும்மா போகல, வெயில்ல பளபளன்னு மின்னுற அந்த அழகான அரேபிய குதிரையும் கூட்டிட்டு போறார். கூடவே பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு குட்டி பூனையும் தூக்கிக்கிட்டார். 2 பேரும் சேர்ந்து பயங்கர சத்தமும் எறும்பு மாதிரி மக்கள் கூட்டமும் நெரிசலுமா இருக்கிற ஒரு பெரிய சந்தைக்குள்ள போறாங்க. சந்தையில தெனாலியோட அந்த பளபளப்பான குதிரைய பார்த்ததும் அதை வேடிக்கை பார்க்க ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. கூட்டத்துல இருந்த ஒரு பெரிய பணக்காரருக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அவரு, உன் குதிரை என்ன விலை அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டார். பகுதி 4, தெனாலியின் சூப்பர் தந்திரம். இங்கதான் நம்ம தெனாலியோட அந்த மாஸ்டர் பிளான் ஆரம்பமாகுது. அவரு சொல்ல போற அந்த வேடிக்கையான விலைய ரொம்ப கவனமாக கேளுங்க. தெனாலிராமன் கூட்டத்தை பார்த்து ரகசியம் சொல்ற மாதிரி அதே சமயம் செம்ம புத்திசாலித்தனமா ஒரு வினோதமான கண்டிஷனை போட்டார். ஐயா, இந்த குதிரையோட விலை வெறும் ஒரே ஒரு பொற்காசுதான். ஆனா இந்த குட்டி பூனையோட விலை 500 பொற்காசுகள். அது மட்டும் இல்ல, நீங்க வாங்கினா 2யும் சேர்த்துதான் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். நம்ப முடியுதா உங்களால? அவ்ளோ பெரிய குதிரை ரொம்ப சீப், ஆனா அந்த சின்ன பூனைக்கு அவ்ளோ பெரிய விலையா? தெனாலிராமன் சொன்னது அந்த பணக்காரருக்கு ரொம்ப வினோதமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவருக்கு எப்படியாவது அந்த அழகான குதிரைய வாங்கியே ஆகணும்னு ஒரு ஆசை. சரி போனா போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா மொத்தம் 501 பொற்காசுகளை கொடுத்து குதிரையும் பூனையும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டார். பகுதி 5, சேட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போதான் அந்த பேராசக்கார சேட்டுக்கு ஒரு செம்ம ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. தெனாலிராமன் ரொம்ப அமைதியா சிரிச்ச முகத்தோட, இந்தாங்க, நான் வாக்கு கொடுத்தபடியே குதிரை விச்ச காசுன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு பொற்காசை மட்டும் சேட்டுக்கிட்ட கொடுத்தார். இத பார்த்தவுடன் அந்த சேட்டோட முகத்தை நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும். அப்படியே கார்ட்டூன்ல வர்ற மாதிரி கண்கள் 2ம் பந்து போல விரிய, வாய் தொபுக்கென்று கீழே விழ, என்னது வெறும் ஒரு காசா அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அந்த சேட் அந்த ஒரு காசை வாங்கவே இல்ல. குதிரை நிறைய காசுக்கு விக்கும்னு நினைச்சுதான் நான் உனக்கு பணம் கொடுத்தேன், நீ என்னை ஏமாத்திட்டான்னு கோபமாக கத்தினார். அது மட்டும் இல்லாம அந்த பூனைய வித்து வந்த 500 காசுகளையும் தனக்கே தரணும்னு சண்டை போட்டார். பகுதி 6, மன்னரின் இறுதி தீர்ப்பு. சரி, சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. இந்த பிரச்சனையை தீர்க்க அவங்க 2 பேரும் நேரா அவங்க ஊர் மன்னரான கிருஷ்ணதேவராயர்கிட்ட போனாங்க. நம்ம மன்னர் கிருஷ்ணதேவராயர் ரொம்ப பொறுமையானவர். நடந்தது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேந்து கடைசி வரைக்கும் ரொம்ப கவனமாக கேட்டார். இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு அவர் முடிவு பண்ணணும் இல்லையா?
மன்னர் தன்னுடைய கம்பீரமான அரச குரல்ல ஒரு தீர்ப்ப சொன்னார். தெனாலிராமன் செஞ்சதுதான் சரி. அவர் குதிரைய விற்று பணம் தர்றேன்னு தான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தார். அதன்படியே குதிரைய ஒரு காசுக்கு விற்று அந்த ஒரு காசை உன்கிட்ட நேர்மையா கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி தெனாலிக்கே சப்போர்ட் பண்ணார். பகுதி 7. நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு இப்போ சுருக்கமா பாப்போம். நம்ம தெனாலி நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? புத்திசாலித்தனம் எப்போதுமே பேராசைய ஜெயிச்சிடும் அப்படிங்கறது தான் முக்கியமான பாடம். நாம எப்போதுமே மத்தவங்க கிட்ட நியாயமா நடந்துக்கணும். அநியாயமா அதிக வட்டி வாங்குறது, பேராசைப்படுறது இதெல்லாம் கடைசியில பெரிய ஏமாற்றத்துல தான் முடியும். அதே போல நாம கொடுத்த வாக்குறுதிய எவ்ளோ புத்திசாலித்தனமா காப்பாத்தலான்னு தெனாலி நமக்கு சூப்பரா நிரூபிச்சு காட்டிட்டாரு இல்லையா? இந்த கதை விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு செம்ம ஜாலியான கேள்வியை கேட்க போறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு குட்டி பூனையும் ஒரு பளபளப்பான குதிரையும் இருந்தா நீங்க என்ன மாதிரியான புத்திசாலித்தனமான தந்திரத்தை செய்வீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. லேர்னிங் எப்போதுமே ரொம்ப ஜாலியானதுதான். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்துல நம்ம திரும்பவும் சந்திப்போம். பை குட்டீஸ்.